நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருப்போம். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே மற்றவங்க கைக்கு போயிடக்கூடாது, மற்றவங்க பார்த்துடக்கூடாது, மற்றவங்க திருடிடக்கூடாது. அந்த ஒரு முனைப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். சமீப காலமாக இந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த மாதிரி ஃபைல்ஸ்கெல்லாம் ரொம்ப பாதுகாத்து வைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் விதவிதமான வழிகளில் கையாண்டிருப்பாங்க, நீங்களும் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அதே பேஸில் தாங்க நானும் இந்த வீடியோவில் ஒரு அப்ளிகேஷனை காட்ட போகிறேன். இந்த அப்ளிகேஷன் எப்படின்னு பாருங்களேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக டெவலப்பர் வந்து கையாண்டிருக்காரு. ஸோ அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வீடியோவும் ஒரு பிரத்யேகமான ஃபோல்டரில் மறைச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டெவலப்பர் வந்து ஒரு ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அது எப்படி உருவாக்கியிருக்காருன்னா, ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் உள்ள என்டர் ஆகி அந்த ஃபோல்டரில் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காரு. ஸோ அது என்ன ஆப், எப்படி நம்ம பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஆப். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஒரு வாட்டி பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுடைய ஃபோனில் இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா கையாளுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் பாதுகாப்பானதா அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதித்தன்மையும் நீங்கள் பெற முடியும் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துனதுக்கு அப்புறம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு. வாங்க அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டோவையும் வீடியோவும் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது. நிறைய ஆப் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போற ஆப் வந்து புத்தம் புதிய ஆப் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமா டெவலப்பர் வந்து கையாண்டிருக்காரு அப்படிங்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிளே ஸ்டோர் போகலாம். போயிட்டு சீக்ரெட் கேலரி ஹைட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதிகமான வெயிட் கிடையாது, 5.9 MB வெயிட் கொண்ட இந்த ஆப்பை வந்து ஈஸியாக உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ணலாம். வித்தின் செகண்டில் ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஒரு கிரீன் கலர் பட்டன் வந்து விசிபிள் ஆகும். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஆப்பை. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இமேஜ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹைட் இட் இன் அ ப்ரௌசர் சர்ச் பாக்ஸ். சர்ச் பாக்ஸில் உங்களுடைய ஃபோல்டரை ஃபோட்டோவையும் வீடியோவும் பாதுகாத்து வச்சுக்க முடியுமா, என்ன இதுப்பா. ஸோ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ பாஸ்வேர்டை கூட நீங்கள் சர்ச்சில் வந்து என்டர் பண்ணால் போதும், உங்களுடைய அந்த ஆப்போட ஃபோல்டருக்குள்ளே போகலாம். அங்கே போய் ஃபோட்டோவெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். கெட் ஸ்டார்டட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன் 79, அதுக்கப்புறம் மறுபடியும் 7979 கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருக்கேங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் இங்கிலீஷ் மாற்றிக்கங்க, தங்கிலீஷ். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், வழக்கமாக ஒரு சைட்டை வந்து நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைட்டை சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் அது மறுபடியும் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்னுடைய பாஸ்வேர்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச்சை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட ஃபோல்டருக்குள்ளே நம்ம போகிறோம். ப்ளீஸ் ஆட் அ ஃபோல்டர். அதை நீங்கள் டேப் இதில் ஒரு ஃபோல்டர் நேம் வச்சுக்கோங்க, சையத் என் பேர் வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதிகபட்சமாக 10 வார்த்தைகள் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் இந்த ஃபோல்டரில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வீடியோ நீங்கள் ஆட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஃபோல்டர் இருக்குது, ஃபோட்டோ வீடியோ இருக்குது, கேமரா மூலியமாக கூட நீங்கள் ஃபோட்டோ இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் ஃபோனோட கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் பாஸ்வேர்டு, தீமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். தீமை வந்து கூகுள், பிங்கோ, யாஹூ இந்த மாதிரி இருக்குது, இதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐகான், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஒரிஜினல் ஃபோட்டோ. அதாவது இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனோட கேலரி கூட அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிரும். அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஆப்பில் வந்து செட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணலாம், இல்லைனா இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேனேஜ் ஃபோல்டர், அந்த நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் பார்த்தீங்களா, அதோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து 3 டாட் இருக்குது, அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஆப் நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பார்க்கலாம், உங்களுடைய ஃபோட்டோ வீடியோவும் மறைச்சு வைக்கிறதுக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ப்ரௌசருக்குள்ளே போய் உங்களுடைய ஃபோட்டோவையும் வீடியோவையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட சாராம்சம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னோட சேனலுக்கு ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க.
கவலையே இல்லை.